கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், உண்மை இருக்க பொய்யை மணந்து விடாதீர்கள், நீதி இருக்க அநீதிக்கு மாலையிட்டு விடாதீர்கள், நீதியாகவும் உண்மையாகவும் கனியாகவும் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் நின்று வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களின் பக்கம் நிற்கிறோம். நல்ல தீர்ப்பை எழுதுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தான் உண்மையான ஹீரோ, கதாநாயகன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. அதனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தல் களத்தில் பீடினுடைய போட்டு போய் கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் பொய்யாக்கி வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து மறைமுகமாக அவர்கள் உறவிலும் வெளிப்படையாக வாக்கு அரசியலை நடத்துகின்ற வேறு விதமான அரசியலும் செய்துவதில் கைதேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில். பண்டாரம், பரதேசிகள், ஆர்எஸ்எஸ், வஜ்ரதங்கள், சங் பரிவார் அமைப்புகளின் கைகளில் தமிழ்நாடு சிக்கி தவிக்கக்கூடாதென்று மேடைக்கு மேடி முழங்கியவர்கள் தான் அடல் பிஹாரி வாஜ்பாயை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்தவர்கள். ஒரு விளிம்புநிலை மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற இயக்கம். இந்த இயக்கத்தில் தொடர்ந்து கல்லை வீசுவது, தொடர்ந்து கோடாரியை வீசுவது, தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அசைக்க முடியாத எதிரியாக ஒரு மாற்று சக்தியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. அதான் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நச்சு பாம்பு புகுந்துருச்சு, பாஜக என்கிற தடி எடுத்து நாங்கள் அடிக்க போகிறோம், அதனால தான் எங்கள் கூட்டணி அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அதிமுக என்ற கட்சியை அமித்ஷாவிடம் அடமானம் வைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக இருக்கிற திரு கிரிஸ் ஜோடங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது நீங்கள் ஏன் டெல்லி சென்றீர்கள்? நீங்கள் டெல்லி சென்றால் அது தக்காளி சட்னி, நாங்கள் டெல்லி சென்றால் ரத்தமா? இதைத்தான் கேட்கிறோம். டிவிக்கே ஒரு பெரிய ஃபோர்ஸ், மாற்று கருத்து இல்லை. இளைஞர்களுடைய பட்டாளம் மடை திறந்த வெள்ளம் போல் வருகிறது. கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் கூடுகிறது. ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்கிற உந்துதல் தான் அவைகள் வாக்கு அரசியலாக மாறுமா என்பது தெரியவில்லை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் வைகைச் செல்வன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக தலைமை தாங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதியெல்லாம் ஒரு சுமூகமாக உடன்பாடு ஏற்படுத்தி தேர்தல் அறிக்கை விட்டாச்சு, வேட்பாளர்கள்லாம் அறிவித்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கெலாம் கிளம்பிட்டீங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? பிரகாசமாக இருக்கிறது. மக்கள் தான் முடிவு சொல்ல வேண்டும். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் அல்லவா? வாக்காளர்களுடைய நல்ல பதிலுக்காக காத்திருக்கிறோம். காத்திருப்பு தானே இனிமையானது. பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, பால்மலைக்கு காத்திருக்கும் என்று ஒரு பாடல் வரும் அல்லவா? கவிதைக்கு காத்திருக்கும் கவிஞன் இல்லையா அப்படின்ற மாதிரி நாங்கள் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களாக இருக்கிற வாக்காளர்களுடைய இறுதி தீர்ப்பு நாளுக்காக காத்திருக்கிறோம். நல்ல தீர்ப்பு எழுதுவார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த மகத்தான பேர் இயக்கம், அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வென்றெடுக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த நிலையில் ஒரு எளியவரால் இன்று வழிநடத்தப்படுகிறது. ஆகவே நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தேர்தலில் நடை போடுகிறோம். ஆனால் அதிமுகவுக்கான வாய்ப்புகள் அந்தளவுக்கு பிரகாசமாக இல்லை அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வருது. அந்த கருத்து கணிப்பு எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்பு திணிப்பு, அவ்வளோதான். எல்லாரும் சொல்லுகிறார்கள். எல்லாம் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரக்கூடியது தான். ஆகவே அப் அண்ட் டவுன் எல்லாருக்கும் இருக்கும். ஆகவே தொடர் வெற்றியை ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றதில்லை. இருந்த போதிலும் கூட கருத்து கணிப்பு எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலிடத்தில் வந்துவிடும், 2வது இடத்தில் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் தேர்தலுக்கு 20 நாட்கள் இருக்கிறது.
இந்த 20 நாட்களுக்குள் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே மக்கள் நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகத்தின் பக்கம் எப்போதும் நிற்கிற இயக்கம், மக்களின் பக்கம் நிற்கிற இயக்கம். எந்த ஒரு அத்துமீறலோ அல்லது எந்த விதமான அடாவடித்தனத்தையோ செய்யாத மக்கள் பக்கம் நிற்கிற இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மக்களின் நம்பிக்கையும் ஒரு விளிம்புநிலை மக்களுடைய ஆதரவையும் அடித்தட்டு மக்களுடைய கனவுகளையும் எப்போதும் பாதுகாக்கிற இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆகவே அந்த நம்பிக்கையோடு நாங்கள் நடைபோடுகிறோம். அவரிடத்தில் வாக்கு சேகரிக்கிறோம். அவருடைய முற்றத்தில் இருந்து கேட்கிறோம். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், உண்மை இருக்க பொய்யை மணந்து விடாதீர்கள், நீதி இருக்க அநீதிக்கு மாலையிட்டு விடாதீர்கள். நீதியாகவும் உண்மையாகவும் கனியாகவும் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் நின்று வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களின் பக்கம் நிற்கிறோம். நல்ல தீர்ப்பை எழுதுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஓகே சார். சார், தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் நீங்கள் இருந்தீங்க. ஆமாம். அதாவது இந்த இலவசங்கள் அதிவிக்கிறதுல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி நிலவுது. நீங்கள் அவங்க 1000 ரூபாய் அறிவிச்சா நீங்கள் 2000 ரூபாய் அறிவிக்கிறீங்க. நீங்கள் மிக்சிக்கு அறிவிச்சா அவங்க 8000 ரூபாய் கூப்பன் அறிவித்து நீங்கள் அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜ் அறிவிச்சிங்க, அவங்க 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸு உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்குறதுக்கு அவங்க ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி இலவசங்களை அறிவிக்கிறீங்களே, இது மக்களை போய் ரீச் ஆகுமா? அவங்க சொல்கிறது காரணம் என்னென்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார், எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்து விட்டது திராவிட முன்னேற்றக் கழகம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் தருவதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். அதை பார்த்து 8,000 ரூபாய் கூப்பன், நீங்கள் எது ஃப்ரிட்ஜு வாங்கிக்கலாம், நாங்கள் ஃப்ரிட்ஜு தரோன்னு சொன்னோம். அது முறியடிப்பதற்காக ஃப்ரிட்ஜு வாங்கிக்கலாம், மைக்ரோ ஓவன் வாங்கிக்கலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம். 8,000 ரூபாய் கூப்பன் தருவதாக சொல்லியிருக்கிறார். இது எப்படி நடைமுறை சாத்தியம் தெரியவில்லை. ஆக ஏற்கனவே 505 வாக்குறுதிகளை அவர்கள் தந்தார்கள், கால்வாசிக்கு மேல் நிறைவேற்றவில்லை. ஆகவே இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை முழுமையாக அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் இருக்கிறதோ அது அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. அதாவது உங்களுடைய தேர்தல் அறிக்கையோட ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கிறீங்க. ஜெராக்ஸ் காப்பி, அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து திமுக என்று போட்டுக்கொண்டார்கள். அதான் நடந்திருக்கு. ஏனென்று சொன்னால் தேர்தல் அறிக்கையில் அவர்கள் என்னெல்லாம் சொன்னார்களோ கடந்த தேர்தலில் அவற்றை நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே நிறைவேற்ற முடியாத அந்த சூழ்நிலையில் எப்படியாவது அதில் இருந்து நாம் இந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து ஒரு பயந்து அவர்கள் பயணித்திருப்பது அந்த தேர்தல் அறிக்கையிலே தெள்ள தெளிவாக இருக்கிறது. 2 ஏக்கர் நிலம் தருகிறேன் என்று சொன்ன மறைந்த திரு கருணாநிதி ஆகட்டும், அல்லது இப்போது முதலமைச்சராக இருந்து இந்த தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களாகட்டும், என்ன நினைக்கிறார்கள்? நீட் தேர்வை ரத்து செய்வோம், உங்கள் நகைக்கடன்களை ரத்து செய்வோம், இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை தந்துவிட்டு பல்வேறு குளறுபடிகள் நடந்துவிட்டது. டீசல், பெட்ரோல் மானியம் தருவோம் என்று சொன்னார்கள். இப்படி பல்வேறு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் தருவோம் என்று சொன்னார்கள். மின் கட்டணம் கூட மாதம் தோறும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றவில்லை? ஒரு மின் கட்டணத் துறையிலே டான்செட் கோவில் துறையே மிகவும் தடுமாறி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் தான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஒரு வீட்லேயும் ஒரு வீடு 80ஆம் நம்பர் வீடுன்னு வச்சுங்க ஒரு உதாரணமாக, அதில் 3 போர்ஷன் இருக்குன்னா 3 மீட்டர் வச்சுருப்பாங்க. 80ஆம் நம்பர்னால் 1 மீட்டர் தான் வைக்கணும், அதை ஆதாரோடு இணைக்கணும்னு சொன்னாங்க. அது கடுமையாக எதிர்ப்பு வந்த பிறகு அதை வாபஸ் பெற்றுக்கொண்டார்கள். இப்படி பல முன்னுக்கு பின் முரணான ஒன்றை அவர்கள் ஏற்படுத்தியது இந்த அரசாங்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற முடியுமா? தடமாறுவார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி தருவோம் என்று 1,98,00,000 அரிசி அட்டைதாரர்களுக்கு வழங்குவோம் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த போது அதை மிகச் சரியாக செயல்படுத்தி காட்டியது. முடியுமா? நடக்குமா? வாய்ப்பு இருக்கிறதா? நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்றெல்லாம் அப்போது பேசியவர்கள் பின்னாளில் அதை பார்த்து வியந்து போனார்கள். மின்விசிறி அடிப்படை, கிரைண்டர் அடிப்படை, மிக்சி அடிப்படை. அப்படித்தான் இப்போது
வந்து ஃப்ரிட்ஜ் என்பது ஒரு அடிப்படையான ஒன்றாக ஆகிவிட்டது. எல்லார் வீட்லேயும் அதை வச்சுக்கணும்னு ஒரு கனவு இருக்குது, வாங்க முடியாமல் இருக்கலாம். அதை போல் ரூ. 10,000 நீங்கள் மின் கட்டணம் அதிகமாகிடுச்சு, பஸ் கட்டணம் அதிகமாகிடுச்சு, தொழில் வரி அதிகமாகிடுச்சு, இப்படி பல்வேறு வரிகள் மேல் வரிகள் போட்டு நசுக்கி விட்டார்கள். இந்த தொழில் வரி, நம்முடைய குடிநீர் கட்டண வரி, இதையெல்லாம் நான் வந்து மக்கள் சிரமத்திலிருந்து பாதுகாப்பதற்காக ரூ. 10,000 என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கிறார்கள். இதை பார்த்த பிறகு இவர்கள் இப்படி ஒன்றை சொல்லியிருப்பதன் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தான் உண்மையான ஹீரோ, கதாநாயகன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. அதனால் நான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தல் களத்தில் பீடிநடை போட்டு போய் கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் பொய்யாக்கி வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறீங்க அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து திமுக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் திமுகன்னு போட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கை குழு தலைவர் திருமதி கனிமொழி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கை படிக்க வைக்கலாம், எங்களுக்கு நேரம் கிடையாது, அவங்க என்ன போட்டிருக்கான்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது கோயபல்ஸ், பச்சை பொய், வடிகட்டிய பச்சை பொய். அவர்கள் என்ன நடக்கிறதுன்னு அவர்களுக்கு தெரியாதா? வந்து இப்போ நாங்கள் இருக்கிறோம், வந்து முரசொலி பத்திரிக்கை வாங்கி படிக்கிறோம், என்ன நடக்குது எதிர் முகாமில்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்க நமது அம்மா வாங்கி படிக்க போகிறாங்க, கட்சி பத்திரிக்கை வாங்கி படிக்க போகிறாங்க, கட்சி ஒரு செய்திகள் வருகிறது பார்க்க போகிறார்கள். அப்படி என்ன இந்த பத்திரிகைகள் செய்திகளை படிக்கிற போது தான் என்ன அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது தெரிய வரும். பாமக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, அமமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, இப்படி பல்வேறு கட்சிகள் வெளியிட்டிருப்பதை பார்த்து அது என்ன புதிதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை படித்து தெரிந்து கொள்வதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதியினுடைய அடிப்படை பண்பாகும், ஒரு இலக்கணமாகும். அடுத்த இதை நோக்கி போக முடியும். ஏன்னா அதில் இருக்கிறத நம்ம சொல்லக்கூடாது, அதை தாண்டி ஒரு புதியதை சிந்திக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் இலக்கணமாக இருக்கிறது. ஆகவே மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள் படித்து விட்டுத்தான் அதை எழுதியிருக்கிறார், எங்கள் தேர்தல் அறிக்கையைத்தான் காப்பி செய்திருக்கிறார் என்பதை போக போக நீங்களே புரிந்து கொள்வீர்கள். ஓகே சார், திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சார பயணத்துக்கெலாம் போயிட்டுருக்கார். அவர் பிரச்சார பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம் வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்தது, அதாவது பாஜகவுடைய அடிமை தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பிரச்சாரம் வைக்கிறார். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது வந்து பாஜகவுக்கு போடுற மாதிரி தான், ஏன்னா பாஜக அங்கே உள்ளே வந்துருச்சு அப்படின்னா யாரும் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து தொடர்ந்து வந்து டெல்லியா தமிழ்நாடா அதற்குத்தான் தேர்தல் என்று சொல்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல். அவர்கள் தொடர்ந்து வந்து மறைமுகமாக அவர்கள் வந்து உறவிலும் வெளிப்படையாக வாக்கு அரசியலை நடத்துகின்ற வேறு விதமான அரசியலும் செய்துவதில் கைதேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். பண்டாரம், பரதேசிகள், RSS, வஜ்ரதங்கள், சங் பரிவார் அமைப்புகளின் கைகளில் தமிழ்நாடு சிக்கி தவிக்கக்கூடாதென்று மேடைக்கு மேடி முழங்கியவர்கள் தான் அடல் பிஹாரி வாஜ்பாயை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்தவர்கள். பாஜகவை தமிழ்நாட்டின் மண்ணில் எங்கு பார்த்தாலும் வந்து கொண்டு போய் அனுமதித்தவர்கள். ஒரு கட்டத்தில் நேர்மையின் சின்னமாக 100 ஆண்டுகள் கடந்து வாழ்ந்த மரியாதைக்குரிய மறைந்த தோழர் நல்லக்கண்ணுவை எந்த கூட்டணியில் இருக்கிற போது தோற்கடித்தார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாஜகவுடைய கூட்டணி இருக்கிற போது தான் அப்பழுக்கற்ற அரசியல் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு தோற்கடிக்கப்பட்டார். ஆக பாஜகவை இந்த மண்ணில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை தந்து, முகத்தை தந்து, முகவரியை தந்து, அவர்களுக்கான ஒரு இடத்தை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அதற்குரிய ஒரு மாற்று வடிவத்தையும் அவர்கள் கைவந்த கலையைப் போல வைத்திருப்பார்கள். நாடாளுமன்றத்தில் நீண்ட நெடிய காலம் அவர்களோடு தான் அமைச்சரவையில் பயணித்தார்கள். அப்போது திரு முரசொலி மாறன் அவர்களோடு பயணித்தார். கடைசி வரை அவர் உடல் நலிவுற்று அப்போலோ மருத்துவமனையில் 1 ஆண்டு 2 கடந்த நிலையிலும் கூட அவர் மயக்க நிலை இருந்த வரை அவர் கேபினட் அமைச்சர். அவர் மறைந்ததற்கு பிறகுதான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எளியவர்களின் நம்பிக்கை பெற்றிருக்கிற இயக்கம், ஒரு அடித்தளத்தில் ஒரு விளிம்புநிலை மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற இயக்கம். இந்த இயக்கத்தில் தொடர்ந்து கல்லை வீசுவது,
தொடர்ந்து கோடாரியை வீசுவது, தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அசைக்க முடியாத எதிரியாக ஒரு மாற்று சக்தியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அடிமை கட்சி என்று சொல்கிறார்கள். கூட்டணி வைத்தால் அடிமையாகி விடுவோமா? எங்களுக்கு கொண்டு ரோசம், சூடு, சொரணை இல்லையா? நாங்களும் உங்களைப் போலத்தானே உப்பு போட்டு சாப்பிடுகிறோம். ஆக தமிழர் என்று சொன்னால் அதற்கு ஒரு தனியான இனம் உண்டு, குணம் உண்டு, அவர்களுக்கொன்று தன்மானம் உண்டு. அப்படி அடக்கி ஆளுகிற ஒரு சூழ்நிலை வறுமையானால் அந்த இடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிற்காது. பாஜகவோடு நாங்கள் கொள்கை கூட்டணி அல்ல, இது தேர்தலுக்கான கூட்டணி. எங்கள் கொள்கை என்பது வேறு, அவர்கள் கொள்கை என்பது வேறு. இது பொது எதிரியை வீழ்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கூட்டணி இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டணி அமைத்த போது அப்போது ராஜாஜி அவர்களோடு இணைந்தார். சுதந்திரா கட்சியில் இணைந்த போது என்ன சொன்னார்? காலமெல்லாம் காங்கிரஸ் எதிர்த்தீர்கள், அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பிதாமகனாக தலைவராக இருந்த மூத்த தலைவர் ராஜாஜி அவர்கள் உங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார். சுதந்திரா கட்சி என்று ஒரு தனி கட்சி தொடங்கினாலும் அவருடைய வேர் எங்கே இருக்கிறது? காங்கிரஸ் கட்சி தானே என்று கேட்டபோது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என் வீட்டிலே பாம்பு நுழைந்து விட்டது, அதை அடிக்க வேண்டும். ஒரு தடியை தேடினேன், சுதந்திரா கட்சி என்கிற தடி கிடைத்தது, அந்த நச்சு பாம்பை அடித்து வெளியே விரட்டினேன் என்று சொன்னார். இதுதான் தேர்தலுக்கான ஒரு ஃபார்முலா. ஆகவே இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இது பாஜகவோடு வைத்திருந்தால் இப்படி ஒரு சூழ்நிலை என்றெல்லாம் இல்லை. ஆக நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சுயம்பு, தொண்டர்களால் தொடங்கப்பட்டு அந்த தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பிறகு நாடாளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக மாற்றியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். 9 பிரதமர்கள் அவருடைய அரசியல் வரலாற்றில் எந்த நிலை வந்தாலும் மாநில உரிமைகளுக்காக, மக்களின் நலனுக்காக, தமிழ்நாட்டின் நலனுக்காக, நீராதாரத்தை பெருக்குவதற்காக முல்லை பெரியார், காவிரி, இன்று இன்னும் பல்வேறு பாலாறு, இந்த பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் இந்தியாவின் பிரதமர்களாக உச்சபட்ச பதவியில் இருந்தாலும் கூட அவருடைய காலரை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்டவர் புரட்சித் தலைவர் அம்மா. அந்த வழியில் வந்தவர்கள் நாங்கள். ஆகவே ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நேரமும் தொடர்ந்து எங்களை கொச்சைப்படுத்தி கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம், மரியாதைக்குரிய முதலமைச்சர் தான் ஆட்சியில் என்னெல்லாம் சாதனை செய்திருக்கிறார் சொல்ல வேண்டும். ஆட்சியில் இருக்கிற குறைகள் 1000 இருக்கிறது. யார் அந்த சாரிலிருந்து தொடங்கி அதற்கு பிறகு கொண்டிருக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள், சட்டம் ஒழுங்கு சரிவு, பல்வேறு லாக்அப் டெத்து, மரணங்கள், இன்னும் லஞ்சலாவண்யம் பெருக்கெடுத்து ஓடுகிற சூழ்நிலை, பிரசவத்திலெல்லாம் தலைதான் முதல் வருமென சொல்லுவார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் கைதான் முதலில் வருகிறது, காசு தந்தால் மிச்சம் வருகிறது என்று ஒரு கற்பனையான கவிதையைப் போல இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. தங்குதடையற்ற ஒரு லஞ்சலாவண்யம் பெருக்கெடுத்து ஆறாக ஓடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாக்குக்கு ஒரு 2000 ரூபாய் தருவதாகவும், ஒவ்வொரு தொகுதிகளுக்கு 30லிருந்து 35 கோடிகளை இறக்குமதி செய்து அங்கு பதுக்கி வைத்திருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பணபலமற்ற எங்களை போன்றவர்கள் பணத்தோடு மோத எப்படி முடியும் என்பது நாங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறோம். ஆகவே இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நேர்மையாக நல்லாட்சியை தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் மக்களிடத்தில் வாக்கு சேகரியுங்கள். மக்கள் முற்றத்தில் நின்று ஜனநாயகத்தின் பக்கம் நின்று நீங்கள் வாக்குகளை கேளுங்கள். நான் உங்களுக்காக தொண்டுலியம் செய்திருக்கிறோம். 5 ஆண்டு காலம் இரவும் பகலும் பாராது, அஸ்தமன உதயம் என்று பாராது நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். ஆகவே மீண்டும் எங்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேளுங்கள். அதை விடுத்து கையூட்டு தருவது, பணம் தருவது, 5000 ரூபாய் பணத்தில் போடுவது, மீண்டும் 2000 ரூபாய் வந்தால் தருவோம் என்று சொல்வது, நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை என்று சொன்னால் இந்த திட்டமெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது என்று அவர்களை அச்சுறுத்துவது, இதுபோன்ற அரசியலின் மூலமாக அவர்கள் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். மக்கள்தான் விழிப்போடு இருக்க வேண்டும். எங்கள் பக்கம் நியாயத்தையும் சொல்லுகிறோம், அவர்கள் பக்கம் நியாயத்தையும் சொல்லுங்கள். எங்களை குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசின் சாதனைகளை எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சரி சார், நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதாவது எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நச்சு பாம்பு பூந்துருச்சு, பாஜக என்கிற தடி எடுத்து நாங்கள் அடிக்க போகிறோம், அதனால தான் எங்கள் கூட்டணி அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அதிமுக என்ற கட்சியை அமித்ஷாவிடம் அடமானம் வைத்து விட்டார்கள்
நாங்கள் எதுக்கு அமித்ஷா கிட்ட அடமானம் வைக்க போகிறோம்? அவர் அப்படிதான் குற்றச்சாட்டு இந்தியாவினுடைய சொல்றாங்க. உள்துறை அமைச்சர். அவர் பாஜகவினுடைய ஒரு தலைவர்களில் ஒருவர். எதற்காக டெல்லி போறாங்க அப்போ அப்படிங்கிறத கேட்குறாங்க. மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி டெல்லி செல்லவில்லையா? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்கவில்லையா? அப்போ சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகு, ராகுலை சந்தித்து விட்டதற்கு பிறகு, இங்கு மீண்டும் இந்த தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக இருக்கிற திரு கிரிஸ் ஜோடங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது நீங்கள் ஏன் டெல்லி சென்றீர்கள்? நீங்கள் டெல்லி சென்றால் அது தக்காளி சட்னி, நாங்கள் டெல்லி சென்றால் ரத்தமா? இதைத்தான் கேட்கிறோம். ஆகவே இது போன்ற அரசியலை செய்யாது. ஆட்சிக்கு 5 வருட காலம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்திருக்கிற சாதனைகளை சொல்லுங்கள். அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் போட்டி, 2 பேரும் தான் களத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் புதிதாக கட்சி தொடங்கி இப்போ 3 ஆண்டுகள் ஆகிய தாவேக்காவுடைய விஜய் சொல்கிறாரு, இந்த தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் போட்டி, களத்தில் இல்லாதவங்கலாம் போட்டிக்கு வராதீங்க அப்படிங்கிறாரு. எப்படி அதை பார்க்குறீங்க அவருடைய இல்லை, வருகையை? அதாவது டிவிக்கே ஒரு பெரிய ஃபோர்ஸ், மாற்று கருத்து இல்லை. இளைஞர்களுடைய பட்டாளம் மடை திறந்த வெள்ளம் போல் வருகிறது. கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் கூடுகிறது. ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்கிற உந்துதல் தான் அவைகள் வாக்கு அரசியலாக மாறுமா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் திரு வைகோவுக்கு கூடாத கூட்டமா? அதை போல திரு கமலஹாசனுக்கு கூடாத கூட்டமா? நடிகர் சிவாஜி கணேசனுக்கு கூடாத கூட்டமா? நடிகர் பாக்கியராஜுக்கு கூடாத கூட்டமா? நடிகர் திரு டி ராஜேந்தருக்கு கூடாத கூட்டமா? இப்படி எங்கு பார்த்தாலும் கூடியதெல்லாம் கூட்டம்தான். பார்ப்பதற்கு வருவார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளுகிற போது கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்த்துவிட்டு சொன்ன அவரிடத்திலே புரட்சித் தலைவரிடத்திலே சொன்னார்களாம், எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இவ்வளோ பேர் வந்துட்டாங்களேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாராம், இல்லை, நடிகர் என்பதனால் என்னை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள், வாக்கு என்பதோ எனக்கு வாய்ப்பு இருக்குமா என்று தெரியவில்லை, அது கம்யூனிஸ்ட் பக்கம்தான் நிற்பார்கள் என்று சொன்னார்களாம். இதுதான் அறிவார்ந்த ஒரு முதிர்ச்சி உள்ள தலைவரின் பேச்சு. பார்ப்பது என்பது வேறு, ஒரு நடிகரிடத்தில் வியப்போடு காண்பது என்பது வேறு. அவைகள் வாக்குகளாக மாறுமா என்பது இதுவரை நடக்கவில்லை. பார்ப்போம், என்ன நடக்கும் என்று பார்ப்போம். தாவேகா அதிமுகவையும் முந்திவிட்டது என்று கருத்து கணிப்பு போடுகிறார்கள். அதிமுகவுக்கும் டிவிகே தலைவர் சொல்கிறார், திமுகவுக்கும் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அதான் போட்டிங்கிறார். ஆமாம். இப்போ அப்படி பார்த்தோன்னா டிவிகேவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியா? நாங்கள் டிவிகே வேணால் முந்தலாம், திமுகவை முந்த முடியாது என்பதை சொல்லுகிறது தவறான ஒரு கருத்து கணிப்பு. நிச்சயமாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 20 நாளில் விழித்தெழு தமிழனமே, விடை இருக்கு அதிமுகவிடமே. பார்க்க போகிறீர்கள் அந்த விடையைத்தான். ஓகே சார், நீங்கள் குறிப்பிடும்போது சொல்கிறீங்க இந்த மாதிரி இது நடிகருக்கான கூட்டம், இதெல்லாம் வாக்கு ஆகாதுன்னு. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதாவது இந்த அதிமுகவுடைய நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கின போது இதே மாதிரி தான் திமுகவும் சொன்னாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு 6 மாதம் கூட தாங்காது, 4 மாதம் சொன்னாங்க. ஆனால் அவர் தான் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக, அதாவது அவருடைய உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனார். அதாவதுங்க, அவர் தொடர்ந்து அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணித்தார். ஏற்கனவே பேரறிஞர் அண்ணாவுடைய அன்பு தம்பியாக விளங்கினார், இதய கனியாக திகழ்ந்தார். அச்சம் என்பது மடமையிடா, அஞ்சாமை திராவிடர் உடமையிடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, அச்சப்பட்ட கோழைக்கு வாழ்க்கை எதற்கடா என்று கேட்டு திராவிட இயக்கத்தின் கொள்கையை திரைப்படங்களில் பாடல்களாக, காட்சிகளாக மற்றும் அந்த நடிப்பின் மூலமாக எல்லா இடங்களிலும் அவர் கொண்டு போய் சேர்த்தார். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையில் என்று பாடல்களில் வைத்தார். கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் என்று சொன்னார். கூந்தல் கருப்பு, குங்கும சிவப்பு என்று கருப்பு சிவப்பு கொடிக்கு ஒரு அடையாளத்தை தந்தார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று என்று அந்த தலைவனை போற்றினார், புகழ்ந்தார், வாழ்த்தினார், வணங்கினார். இப்படி தொடர்ந்து அவர் அந்த இயக்கத்தையும் அந்த தலைவரையும் கொண்டு போய் சேர்த்தார். ஒரு வலிமைமிக்க தலைவராக வளர்ந்தார். பேரறிஞர் அண்ணாவிடத்திலே நீங்கள் முதலமைச்சரானதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது, தம்பிமார்களுடைய உழைப்பு,
அப்பழுக்கற்ற அவர்களுடைய தொண்டு, தியாகம், என்னுடைய பேச்சு, எழுத்து இவைகளெல்லாம் காரணமாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான காரணம் என் தம்பி ராமச்சந்திரனின் செல்வாக்குத்தான் என்று சொன்னார். ஆக இப்படி நீண்ட நெடிய காலம் அவர் வளர்ந்து வந்ததற்கு பிறகுதான் கட்சி தொடங்கினார், வெற்றி பெற்றார். ஒரு கட்சி என்பது நீண்ட நெடிய காலம் பயணிக்க வேண்டும். அரசியல் என்பது ஒரு நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்தில் மேற்கொண்டு கொண்டு இருக்கிற போது தான் வெற்றி என்பது சாத்தியமாகும். உடனடியாக 30 நாளில் இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரத்தை ஒப்பிடுவதைப் போல ஒரு அவகாசம் வேண்டும், நீண்ட நாள் பயணம் மேற்க வேண்டும், பொறுமை வேண்டும், சகிப்புத்தன்மையோடு அரசியல் கடத்திலே பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கிற போது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். வெற்றிடத்தை காற்று நிரப்பும். யாராக இருந்தாலும், அது திமுகவாக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் விரும்பினால் நாம் யார் தடுக்க முடியும்? தடுக்க முடியாத. ஆகவே அப்படி ஒரு சூழ்நிலை வருவதற்கு காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பதோடு பயணம் மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும். பதவி என்பதும் நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ 5 ஆண்டு காலம்தான் உங்களுக்கான பதவி. ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுதுகிறீர்கள், 30 ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம் நீங்கள் பணியாற்றலாம். ஆனால் மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் 5 ஆண்டுகள் தான். 5 ஆண்டுகள் நீங்கள் பணியாற்றி விட்டதற்கு பிறகு மீண்டும் உங்களுடைய சேவைகளை மக்களிடத்தில் முன்வைக்கிறீர்கள். அவர்கள் மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய மகத்துவமான கோட்பாடு, தத்துவம். அப்படி இருக்கின்ற அந்த தருவாயில் தொடர்ந்து ஒரு பணி மேற்கொள்ள வேண்டும். இன்று சட்டமன்றத்தில் வாய்ப்பில்லை, சட்டமன்றத்தில் தோல்வி பெற்றுவிட்டோம் என்பதற்காக இந்த அரசியல் களத்திலிருந்து நாம் தோய்ந்து விடக்கூடாது. பயணம்தான் முக்கியம். வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் தொடர்ந்து பயணிப்பது தான் நம்மை யார் என்பதை அடையாளப்படுத்தும். அதை போல ஒரு தாவேகா அந்த கட்சியின் தலைவர் தொடர்ந்து பயணம் மேற்கொள்கிற போது தான் மக்களிடத்தில் நம்பிக்கை பெற முடியும். இப்போது பெறுவார்களா என்பது சந்தேகம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார். சார், தொடர்ந்து அரசியலில் பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிச்சிருக்கீங்க. இந்த தேர்தலில் உங்களை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி திரு வைகை செல்வன் அவர்கள் நம்ம தொகுதியில் போட்டியிடுவார். ஏன்னா நீங்கள் இந்த அதிமுகவில் நீண்ட நெடிய காலமாக இருக்கிறீங்க, முக்கியமான பதவிகளில் இருக்கீங்க. ஒரு 2011ஆம் ஆண்டுலேருந்து 2016ஆம் ஆண்டு வரை ஒரு எம்எல்ஏ, கொறடா, அமைச்சர் அப்படிங்கிற உயர் பதவி வரைக்கும் நீங்கள் போனீங்க. அடுத்த 2 தேர்தல்களும் நீங்கள் போட்டிக்கிட்டீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியாது. இந்த தேர்தலில் உங்களை எதிர்பார்த்தாங்க, ஆனால் நீங்கள் போட்டியிடலைங்கிறது என்னை போன்ற நேயர்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆமாம், நன்றி. நான் அருப்புக்கோட்டை தொகுதியில் 3 முறை களத்தில் நின்றேன். 2 முறை வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டேன். 2011இல் வெற்றி பெற்றேன். சட்டமன்ற உறுப்பினராக, அரசு தலைமை கொறடாவாக, மாண்புமிகு பள்ளிக்கல்வி, இளைஞர் நலன், விளையாட்டுத்துறை அமைச்சருங்கிற வாய்ப்பு 11 இலாக்காக்களை வைத்திருந்த ஒரு அமைச்சருங்கிற மாதிரி பார்க்க. ஆமாம், நிச்சயமாக 13 இலாக்கா மேலே துறைகளை வைத்திருந்தேன். இப்படி நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. 2 முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பு வெற்றி வாய்ப்பாக மலரவில்லை. ஆக இந்த முறை அருப்புக்கோட்டை வேண்டாம், வேறு தொகுதிகளை மாற்றி கொடுங்கள் என்று தலைமையிடத்தில் கேட்டேன். உங்களுடைய சொந்த முடிவு தான்? சொந்த முடிவு தான். வேறு தொகுதிகள் வாய்ப்புகள் வேறு கூட்டணி கட்சிகளுக்கு போய்விட்டது. நீங்கள் விரும்பிய தொகுதிகள்? நம்ம விரும்பிய கூட்டணி கட்சிக்கு போய்விட்டது. ஆகவே அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே அதற்காக காத்திருக்க வேண்டும். வேறு என்ன செய்வது? இல்லை, வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தம் ஏதாவது உங்களுக்கு? இல்லை, அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். ஒருத்தருக்கும் வருத்தம் இருக்கும். எனக்கு நான் நிறைய நூல்கள் வாசிப்பதனால நான் இதெல்லாம் கடந்து போவேன். வாழ்க்கையில் நம்ம இளமை நம்மை விட்டு போய்விடும், பணம் நம்மை விட்டு போய்விடும், புகழ் நம்மை விட்டு போய்விடும், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள், உற்றார் உறவினர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள், எல்லாம் நம்மை விட்டு கடந்து விடும். எப்போதுமே நிரந்தரமாக எதுவும் இருக்காது என்கிற தத்துவத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். எல்லாம் நமக்கு கடந்து விடும். ஆகவே இதுவும் கடந்து போகக்கூடிய ஒன்று தான். இம்முறை வாய்ப்பு கிடைக்கவில்லை, சரி அடுத்த முறை வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம். ஏதோ ஒரு பணி, மக்களுக்கான பணி. சட்டமன்றத்தில் நாம் சட்டமன்ற உறுப்பினரானால் சட்டமன்றத்தில் பேசலாம், மக்கள் பணியாற்றலாம். சட்டமன்ற உறுப்பினராக ஆகவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்னெல்லாம் பேச வேண்டும், என்னெல்லாம் நினைக்கிறீர்கள், உங்கள் சிந்தனை கருத்துக்களை பிரபலமான நாளிதழ்களில் கட்டுரை வடிவில் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். தினமணியில் எழுதுகிறேன், தி இந்துவில் எழுதுகிறேன், பல்வேறு நாளிதழ்கள் எழுதுகிறேன், 25 நூல்கள் எழுதியிருக்கிறேன், தொடர்ந்து சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கிறேன்.
பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறேன். இவைகளெல்லாம் மக்களுக்கான தொண்டு தான். ஆகவே ஒவ்வொரு தொண்டு பணிகள் மாறுபடலாம், இடங்கள் மாறுபடலாமே தவிர பணிகள் ஒன்றுதான். அப்படிதானே? அதனால உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, இந்த தேர்தலில் போட்டியிடாதனால உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை? இல்லை, அது வந்து வருத்தம் என்பது இல்லை. எப்பயுமே வந்து நான் என் அமைச்சர் பதவி கூட போயிடுச்சு, வருத்தப்பட மாட்டேன் எப்பயுமே. அது நம்ம வந்து நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்மை நோக்கி வரும். அதுதான் ஓஷோவுடைய தத்துவம். உனக்கான அந்த அவைகள் வந்து உன்னை தேடி வந்தடையும். தேடுவதை நிறுத்து, வேண்டியது கிடைக்கும். ஓகே சார், உங்களுக்கு வேண்டியது கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி.